Okay, 11.1ல 10th sum பார்க்கலாம். A loaded truck travels 14 km in 25 minutes. 14 km 25 minutesல வந்து கிராஸ் பண்ணுது அந்த ட்ரக்கு. If the speed remains the same, ஒரே ஸ்பீடில் தான் போகுது அப்படிங்கும்போது how far can it travel in 5 hours? அப்போ 5 ஹவர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அந்த ட்ரக் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் எவ்வளோவுங்கிறத கொடுத்துருக்காங்க. இன் டைமும் கொடுத்துருக்காங்க இன் மினிட்ஸில். ஓகேவா, மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 14 கிலோமீட்டர்ஸ், இது டிஸ்டன்ஸ் வந்து இன் கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகுது. அப்போது 5 ஹவர்ஸில் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து அது வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரே யூனிட்டில் இருக்கணும், அப்போ தான் நம்ம சால்வ் பண்ணுறது ஈஸி. ஓகேவா, பட் இது வந்து இங்கே இருக்கிறது மினிட்ஸ், இது வந்து ஹவர்ஸ். ஸோ இது நம்ம மினிட்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5 ஹவர்ஸ், 1 ஹவர்ஸ்க்கு அப்போ எத்தனை மினிட்ஸ்ன்னு பாருங்கள். 1 ஹவர்ஸ்க்கு 60 மினிட்ஸ். அப்போ 5 ஹவர்ஸ்க்குனால் 5 × 60 எவ்வளோ வரும்? 300 மினிட்ஸ். ஸோ 300 மினிட்ஸ் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி நம்ம செய்யணும். ஓகேவா, இப்போ பாருங்கள், டைம் கூடும்போது டிஸ்டன்ஸும் கூடுதல் கவர் பண்ண முடியும், அப்படி தானே? கூடுதல் டைம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கூடுதல் டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கும்போது டைரெக்டாகவே நம்ம டிவிஷன் எடுத்து செய்யலாம். ஸோ 14/25 இஸ் ஈக்குவல் டு, இங்கே தெரியாததுனால இது x/300, இல்லை மினிட்ஸில் இருக்கிறதுனால. சரியா, இப்போது 25 × x இஸ் ஈக்குவல் டு 14 × 300 கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ் வேணும்னா 14 × 300 /25 போடுறோம். ஓகேவா, ஸோ இப்போ 5 டேபிளில் பண்ணலாம். 5 5s are 25, 6 5s are 30, 0, 1 5 is 5, 1 5 is 5, 2 5s are 10. ஸோ x is equal to 14 × 12. அப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு பார்க்கலாமா? 14 × 12 எவ்வளோ வரும்? 4 2s are 8, 1 2 is 2, 1 4 is 4, 1 is 1, 8, 168 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, 168 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ண முடியும் இன் 300 மினிட்ஸ். 300 மினிட்ஸ் மீன்ஸ் 5 ஹவர்ஸ். ஏன்னா ஜஸ்ட் 25 மினிட்ஸ்லேயே 14 கிலோமீட்டர் போகுது. அப்போ அது மாதிரி எத்தனாவது இது 300 மினிட்ஸ் அப்படி தான். நான் கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ்லேருந்து 6 மடங்கு 6 டைம்ஸ் அதிகங்கிறதுனால 14 கிலோமீட்டருக்கு பதிலாக இப்போ எவ்வளோ ட்ராவல் பண்ண முடியுது? 168 கிலோமீட்டர்ஸ் வரை அந்த ட்ரக்கால் போக முடியும். யூனிஃபார்ம் ஸ்பீட், ஒரே ஸ்பீடில் தாங்கிறதுனால. ஸோ இதுதான் இந்த சம். எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. த ஆன்சர் இஸ் 168 கிலோமீட்டர். இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.